இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அஞ்சலி, அஞ்சலி, நாம இன்னைக்கு டின்னருக்கு போலாமா? உன்னை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதான். ஆனா உனக்கு இந்த மாதிரி ஆனதுனால தான் வெளியில எங்கேயும் போக முடியல. பாட்டி கண்டிப்பா ரெக்கவர் ஆயிடுவாங்க. அது வரைக்கும் நீ அந்த ஸ்ட்ரெஸ்லயே இருந்தா நம்ம குழந்தைய பாதிக்கும் இல்லையா? இன்னைக்கு வந்து நர்ஸ் ஒரு 9 o'clock வரைக்கும் பாட்டி கூட இருக்கட்டும். நம்ம ஒரு 7 to 8 டின்னர் முடிச்சுட்டு திருப்பி வந்துடலாம். உனக்கு ஓகேவா? என்ன அஞ்சலி, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீ எதுவும் டிஸ்டர்ப் ஆயிட்டியா? என்ன இது? என்ன அஞ்சலி? நான் உங்ககிட்ட கேக்குறேன், என்ன இது? பாட்டி ரூம்ல கேமராவை மறைச்சு வச்சு என்ன வாட்ச் பண்றீங்களா? என்ன பழக்கங்க இது? அஞ்சலி, பாட்டி கோமால இருக்காங்க. எப்பவுமே பக்கத்துல ஒரு ஆள் இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. ஒருவேளை நீயும் இல்ல, நானும் இல்ல, நர்ஸும் இல்லனா அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதை நாம தெரிஞ்சுக்கணும்ல. உடனே அவங்க பக்கத்துல ஓடி வரணும்ல. அதுக்கு தான், ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த கேமரா வச்சேன். மத்தபடி எனக்கு வேற எந்த பேட் இன்டென்ஷனும் இல்ல. பாட்டி நல்லதுக்காக தான் இதை நான் செட் பண்ணேன். சரி, அப்படி பார்த்தா கூட இத ரகசியமா செட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்ல அஞ்சலி, உன்கிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா மறந்துட்டேன். மறதியா? இல்ல சொல்லவே கூடாதுன்னு மறைச்சு வச்சீங்களா? ஏய், இத மறைச்சு வைக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? என்ன புரிஞ்சுக்கோ. எனக்கு வேற எந்த பேட் இன்டென்ஷனும் இல்ல. அவசர அவசரமா இந்த கேமரா வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண, அவ்வளவுதான். உன்கிட்ட சொல்லாம இருக்கிறது தப்புதான். அதுக்காக என்ன தப்பா நினைக்காத. குடு. உனக்கு எவ்வளவு சீக்கிரட்டா ரூம் ஸ்ப்ரேல மறைச்சு வச்சேன், இப்படி மாட்டி விட்டுட்டீங்க. எப்படியோ அஞ்சலி கிட்ட போய் சொல்லி சமாளிச்சிட்டோம். அவ இதை நம்பி இருப்பாளா? இல்ல, கண்டிப்பா அவன் மனசுல ஒரு சின்ன டவுட் வந்திருக்கும். இப்ப என்ன பண்றது? பாட்டி திடீர்னு கண்ணு முழிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, உங்களை பத்தி தான் சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே கோமாக்கு போயிட்டாங்க. பாட்டி கண்ணு முழிச்சு நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிட்டா அப்ப என்ன பண்றது? மகேஷ், இங்க தாண்டா நீ ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உன்னை பத்தி எல்லா ரகசியமா அஞ்சலிக்கு தெரிஞ்சிடும். அஞ்சலிக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அஞ்சலி உன்னை விட்டு மொத்தமா போயிடுவா. உன் வாழ்க்கைய அழிஞ்சு போயிடும். இல்ல, அப்படி நடக்க கூடாது. அப்படி நடக்கவே கூடாது. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. அஞ்சலி, 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 ஷோ.
என்ன அஞ்சலி நீ ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி என்ன யோசனை உனக்கு? ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும்னு தெரியாதா? தீ பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வச்சு உனக்கு தீ அணைக்க தெரியாதா? அதை விட்டுட்டு இப்படி கையால அணைச்சுக்கிட்டு கைய பாரு எவ்வளவு காயம் பட்டிருக்குன்னு. அஞ்சலி இப்ப நீ கன்சீவா இருக்க, நீ தனியாள் இல்ல. அந்த நினைப்பு கொஞ்சமாவது இருக்கா உனக்கு? உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன நான் அயன் பண்ணும்போது ஃபயர் ஆச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க எப்படி? இல்ல அஞ்சலி, அது வந்து கரெக்டா அந்த நேரத்துக்கு என்னை காப்பாத்துறதுக்கு எப்படி வந்தீங்க? அஞ்சலி, நான் ஃபைல மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அஞ்சலி. அதை எடுக்க வரும்போது தான் நான் பார்த்தேன். அப்போ கையால தான் நெருப்பு அணைக்க ட்ரை பண்ணேன்னு எப்படி கரெக்டா சொன்னீங்க? இங்க நடந்தது கொஞ்சம் கூட மாறாம கரெக்டா எப்படி சொல்ல முடியும்? அஞ்சலி, உன் கைய பாரு, எப்படி காயமா இருக்கு, புகைக்கரை வர இருக்கு, அயன் பாக்ஸ்ல இருந்து நெருப்பு பரவி இருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நானா யோசிச்சேன். மத்தபடி எனக்கு என்ன தெரியும்? என்ன அஞ்சலி பாக்குற? பாட்டி ரூம்ல வச்ச மாதிரி இந்த வீடு முழுக்க கேமரா வச்சிருப்பேன்னு என்ன சந்தேகப்படுறியா? இல்ல அஞ்சலி, அத நான் பாட்டியோட சேஃப்டிக்காக பண்ணது. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. ஆக்சுவலா நீ சேஃபா இருக்கணும் அஞ்சலி. எனக்கு அதான் ரொம்ப முக்கியம்.